வணக்கம் நண்பர்களே. 8வது ஊதியக்குழு அதாவது அறிவிப்பு மற்றும் ஓய்வூதியதாரின் கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். 8வது ஊதியக்குழு ஒப்புதல் அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி 2025 அன்று மாண்புமிகு பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 8வது ஊதியக்குழுவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிவிட்டது. ஊதியக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யார் என்ற தகவலும் வெளியாகிவிட்டது. இந்த செய்தி மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவரிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களின் முக்கிய கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதாவது நிலுவைத் தொகை எவ்வளவு கிடைக்கும், ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் எவ்வளவு தாமதமாக நடைமுறைக்கு வந்தாலும் அது 1 ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வந்ததாகவே கருதப்படும். எனவே 8வது ஊதியக்குழுவின் நிலுவைத் தொகை 1 ஜனவரி 2026 முதல் கணக்கிடப்படும். இது ஓய்வூதியம் மற்றும் அடிப்படை சம்பளத்தின் வித்தியாசத்தை உள்ளடக்கும். 7வது ஊதியக்குழுவில் இருந்த குறைபாடுகள் இந்த முறை இருக்காது என்று சிவகோபால் மிஸ்ரா போன்றவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். அதனால் நிலுவைத் தொகை கிடைப்பது உறுதி. சரி, பரிந்துரைகள் எப்பொழுது அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025. இது காலக்கெடு. தோராயமாக 8வது ஊதியக்குழு முழுமையாக அமைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கும். குழு அமைக்கப்பட்ட தேதியிலிருந்து 18 மாதங்களுக்குள் மத்திய அரசிடம் தங்களது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான காலக்கெடு தோராயமாக மே அல்லது ஜூன் 2027. மத்திய அரசு மற்ற அமைச்சகங்கள், மாநிலங்கள் ஆகியவற்றுடன் கலந்து ஆலோசித்து ஒப்புதல் அளித்த பிறகு நடைமுறைக்கு வரும். காலக்கெடு பார்த்திங்கன்னா 2027 இறுதி. அதே போல் நடைமுறை அமலாவதற்கு காலதாமதமானால் சம்பள உயர்வு 2028 தொடக்கத்தில் தான் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதற்கான காலக்கெடு தோராயமாக 1 ஜனவரி 2028. அடுத்ததாக மொத்த நிலுவைத் தொகை எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரியிலிருந்து அமலாவதால் தாமதமாகும் காலத்திற்கான முழு நிலுவைத் தொகையும் கிடைக்கும் காலக்கெடு பார்த்திங்கன்னா 2 முதல் 2.25 ஆண்டுகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.